ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஷஹானா குக்கிங் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான இந்த மழை கிளைமேட்டுக்கு ஏற்ற மருந்து குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கு வச்சு தான் நம்ம மெயினாக செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1.5 இன்ச் அளவு நல்லா காஞ்ச சுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா தோலை நல்லா நீட்டாக சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இது 1.5 இன்ச் அளவு போதுங்க, அது கரெக்டாக இருக்கும். 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேங்க. நான் அளவு எல்லாமே சொல்கிறேன். அடுத்தது தனியாங்க, மல்லி விதைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுங்க. நம்மளுக்கு காரமே மிளகும் காஞ்ச மிளகாய் தாங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனில் சீரகம், வெல்லம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் நம்ம மண் இல்லாத நல்ல வெல்லமாக ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம். அடுத்தது தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீரகம், வெந்தயம், மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், கடுகு, அடுத்தது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு கைப்பிடி. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கல் உப்பு பார்த்தீங்கன்னா கல் உப்பு நான் தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே புளியில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். நான் கல் உப்பு தான் எடுத்து செய்ய போகிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணுங்க. இந்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. சின்ன வெங்காயம் ஒரு கப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பார்த்தீங்கன்னா 2 முழு பூண்டு எடுத்து தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு 2 பூண்டு முழுசாக எடுத்துருக்கேன் நான். சின்ன வெங்காயம் இல்லைன்னா சப்போஸ் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை முக்கியமாக நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா செக்கு நல்லெண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். புளி ஏற்கனவே நான் 1/2 hour ஊற வச்சுட்டேன். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு நான் 1 கப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சுக்கு, மிளகு, பூண்டு குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தனியா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இது 3த்தையும் நம்ம வறுத்துக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனியா 2 டேபிள் ஸ்பூன், மறுபடியும் அளவு சொல்கிறேங்க. கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், 3 காஞ்ச மிளகாய் இது 3த்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஹைலெலாம் வைக்காதீங்க, ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்புலாம் கரிஞ்சிடுச்சுன்னா குழம்போடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும். அதனால் பொறுமையாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வறுத்துருக்குறேன். இந்த அளவுக்கு வறுத்தா அது கரெக்டாக இருக்கும். நல்லா மல்லியெல்லாம் நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இது வறுத்ததை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டேன். இது நல்லா ஆறட்டும். அடுத்ததாக அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுங்க, அதையும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க. ஏன்னா சீரகம், வெந்தயம்லாம் நம்ம சேர்த்து வறுக்கும்போது அது சீக்கிரம் வறுபட்டுரும். அதனால் ஃபஸ்ட்டு மிளகை 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வச்சுருந்தோம் டேபிள் ஸ்பூனில், அதை போட்டு அதை நல்லா வறுத்துட்டு 1 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகமும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். சீரகம் கருகிடாத பார்த்துக்கோங்க. வெந்தயமும் ரொம்ப கருகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசந்தா மாதிரி ஆகிடும் குழம்பு. அதனால் மீடியமாக ஒரு 1 நிமிஷம் மட்டும் இதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் அந்த சூட்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு நம்ம வெள்ளை எள்ளு வச்சுருந்தோம், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வறுத்துட்டேன். இப்போ கருவேப்பிலை ஒரு 7-8 கருவேப்பிலை இலையை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாத சேர்த்துக்கோங்க.
கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது குழம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். உடம்புக்கும் நல்லது. இப்போ வந்து ஃபைனலாக அந்த வெள்ளை எள்ளை ஒரு அரை ஸ்பூன் வச்சுருந்தேன், அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் தாங்க கணக்கு. இது எல்லாமே சேர்த்து மிளகு போட்டு நம்ம 1 நிமிஷம் வறுத்துட்டு இது எல்லா சாமானையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வறுத்து, இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். நான் அதே பிளேட்டில் போட்டு இந்த மசாலாவையும் நான் ஆற வச்சுக்கிறேன். நல்லா மீடியமாக நம்ம வறுத்துட்டோம் எல்லாத்தையும். இதே மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் பக்குவமாக வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்குங்க. சுக்கு வந்து நான் வறுக்கலை. நான் ஒரு 1.5 இன்ச் அளவு சுக்கு தான் எடுத்திருக்கேன். தோலை சீவிட்டு எடுத்துக்கோங்க, தோலோடு போடாதீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன உரல் எடுத்து அதை நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடிச்சிட்டோம்னாலுமே அது ஈஸியாக வந்து இந்த மாதிரி உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா சுக்கு வறுத்துட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் மாறிடும். அதனால் நான் சுக்கை வறுக்கலை. இதை மட்டும் நான் தனியாக இடித்து பவுட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு இடிச்சிட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு பவுட்ராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சுக்கில் இந்த மாதிரி நார் மாதிரி இருக்கும், அதை எடுத்துருங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. குழம்புல வந்து அது திரியாக இருக்கும். அதனால் அதை எடுத்து போட்டுட்டு வெறும் பவுட்ரு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு பவுட்ரு கிடச்சிருக்கு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த குழம்பு. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாமே நம்மளுக்கு நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம வந்து பவுடராக அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு பவுட்ரு கிடச்சிருக்கு. இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக குழம்பு செய்யும்போது அப்போமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அதை நான் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த முழு பூண்டு 2 பூண்டு கட்டி பூண்டு எடுத்து நான் உரித்து வச்சுருந்தேன். அதை பாதியாக கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து அது கூட வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப்பு சின்ன வெங்காயம். முக்கியமாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம். இப்போ அந்த பூண்டு கூடயே நம்ம அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஸ்டவ்வை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும். பூண்டு வந்து ரொம்பலாம் வதக்கிடாதீங்க, கோல்டன் ப்ரௌனாக. இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்குனா போதும். நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன வெங்காயம் தாங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயமாக இருந்தால் இதில் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து இந்த வெங்காயம் பூண்டோடய நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் மஞ்சள் தூளும் நம்ம போட்டுட்டோம். அடுத்தது உப்பு பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன். கல் உப்பில் செய்யும்போது நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் புளியில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஊற வச்சுட்டேன். இப்போ இது வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதும் 2 கப் அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வருது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடருங்க இது வந்து நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும். இந்த 4 டேபிள் ஸ்பூனையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் சேருங்க. இப்போ பாருங்கள் 4 டேபிள் ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்போமே அரைச்சி செய்யும்போது குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நான் போட்டுட்டேன். எனக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த டேபிள் ஸ்பூனில் வந்திருக்கு.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்து அரைக்கும் போது நல்லா கட்டியாக ஆகிடுங்க குழம்பு. அடுத்ததாக நம்ம எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்த சுக்குத்தூள் அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். குழம்பு பாருங்கள் கொதிக்கிற ஸ்டேஜ் வருது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வந்து வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. ஸ்டவ் வந்து மீடியம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. புளியை வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோன்னா இந்த அளவுக்கு வேகாது. அதனால் வந்து இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளியை சேர்த்துக்கலாம். குழம்பும் பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் அளவு தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் புளி தண்ணி. புளி தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத மீடியமாக இந்த மாதிரி 1 கப்பில் கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாகிடும். இப்போ பாருங்கள் நான் அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸு வெல்லம் எடுத்து சேர்த்துக்கிறேன் நான். நம்ம வெல்லம் சேர்க்கும்போது குழம்புல காரம் உப்பு எல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். குழம்பும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க ஃபைனலாக. இப்போ வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் ரொம்ப ஆரோக்கியமாக இந்த மருந்து குழம்பை நம்ம செஞ்சிடலாம். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு, இந்த மழை கிளைமேட்டுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லதுங்க. சளி, இருமல், தொண்டை வலி, உடம்பு வலி இது எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும். உடம்புக்கும் நல்லது. பசங்களுக்கு கூட கொடுக்கலாம். நம்ம மருந்து குழம்பு மாதிரியே இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இதில் தக்காளிலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. ரொம்ப ஆரோக்கியமாக நம்மளுக்கு இந்த மருந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன வீடியோவில் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாத அதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் அருமையான மருந்து குழம்பு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். வாரத்துக்கு 1 நாள் செஞ்சு சாப்பிட்டோம்னா கூட இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கு. குழம்பு இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக இருக்குது. இப்போது இது பார்த்திங்கன்னா நான் ஒயிட் ரைஸுக்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு. இந்த வீடியோவில் நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நான் அப்பளம் வச்சு இந்த குழம்பு வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். இதுக்கு வேறு எந்த இதுவுமே தேவையில்லை.